ஸோ ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக சென்னை மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போயிட்டேன். நான் வந்து ஒரு பஸ் ட்ராவல் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு. சர்வீஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 5706. ஸோ சென்னையில் 3 பிக்கை தான் கொடுத்தான். கோயம்பேடு ரோடு தியேட்டரு, அப்புறம் அந்த பூந்தமல்லி பைபாஸு, அப்புறம் அந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் பிக்கப் பாயிண்ட் கொடுத்தான். அப்புறம் நான் ஸ்ரீபெரும்பு ரோடில் தூங்கிட்டு அப்புறம் நான் சித்தூரில் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அப்புறம் நான் மறுபடியும் பழமனையில் தூங்கிட்டேன். அப்புறம் வந்து எழுந்திரிச்சு பார்த்தாக்கா மதுரைப்பள்ளி வந்து நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ நைட்டு மாதம் 10:30 எடுத்துகிட்டேன் நைட்டில். அப்புறம் வந்து மதுரைப்பள்ளிக்கு 6:30 ரீச் ஆகிட்டான். எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த www.com ஏபிஎஸ்ஆர்டிசி ஆன்லைன் தான் நான் என் பஸ் டிக்கெட் புக் பண்ணேன். ஒரு ஆளுக்கு 384.3 ஃபேரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் எங்கே இருக்கேன்னா மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து மதுரைப்பள்ளி தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது. பிளாட்ஃபார்ம் 3 டிஎன்எஸ்டிசி பே தான், காளகஸ்தி. அங்கே பார்த்தீங்களா திருப்பதிக்கு ஒரு பே, நெல்லூருக்கு ஒரு பே. அப்புறம் நாங்கள் உள்ளே போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருமலை பஸ்ஸு. இப்போ சப்தகிரி பஸ் நிற்கனா ஏபிஎஸ்ஆர்டிசி திருமலை பஸ்ஸு. ஸோ ஏன் பஸ் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே தான் வருது. இதோ இங்கே பஸ் எடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 10 மணி ஆயிடுச்சு. நம்ம பஸ் வந்துச்சு. மதுரைப்பள்ளி 2 டிப்போ, சித்தூர் டிவிஷன் பஸ்ஸு 5706 சென்னை மதுரைப்பள்ளி வாலாஜா சித்தூர். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா AP470241. ஸோ நம்ம உள்ள போகலாம். நாங்கள் இதுதான் நம்ம பஸ்ஸு. ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் இருக்குது. புது பஸ்ஸு இப்படி பிடிச்சிட்டு வேணும். அங்கே ஹேண்டிலு கூட்டம் வந்தாக்கா இங்கே பேக்குக்கான ஸ்பேஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் காலியாக இருக்குது. அத்தியே வண்டார துவாரமும் அப்படின்னா எமர்ஜென்சி எக்ஸிட். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எமர்ஜென்சி எக்ஸிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ்து. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10 மணி. இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பஸ் இருக்குது திருமலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணிக்கே அந்த சப்தகிரி பஸ்ஸு டிபார்ட் ஆகலாம். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. எனக்கே ஜன்னல் திறக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு காது வாங்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன காமெடி தோணுன்னா, பல்லவனுக்கு புரிய மாட்டேன். சந்தான கால வேணில பிக்கப் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ நான் வந்து எப்படிங்க மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸை பிடிச்சேன்னா, ஃபஸ்ட்டு நான் அங்கே அம்பிகா ஸ்கொயர் இருக்குல்ல, அங்கே 570S ஒரு தாழ்த்துற பேருந்து வந்துச்சு. அதை பிடிச்சிட்டு கோயம்பேடு இறங்கிட்டேன். கொஞ்சம் பஸ்ஸு கிடைக்கல. அப்புறம் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு மாதம் போனோம். வந்துட்டோம் சீக்கிரமாக. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ஸே வந்து நானேஜ் எக்ஸ்பிரஸ் சேர்த்து முன்னாடியே இறங்கணும். ஸோ நான் வந்து 250 கிலோமீட்டர்ஸ் ஃபுல் ஜெர்னி தான் நான் பண்ணுறேன். ஸோ மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் பிளாட்ஃபார்ம் 4 வந்து ஃபுல்லி ஆந்திரா பஸ் பிளாட்ஃபார்ம் தான். அதாவது தெலுங்கானா பஸ் ஒரே இதில் பஸ் சர்வீஸாக இருக்காங்க ஹைதராபாத்துக்கு. அதே லஹரி ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஸோ அதை தவிர கொஞ்சம் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்களா பகத் ராது அப்படின்னா நோ ஸ்மோக்கிங். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த இந்திரா ஏசி பஸ்ஸுக்கும் இவ்வளோ கூட்டம், திருப்பதிக்கு இவ்வளோ கூட்டம், பெருமையாக டிஎன்எஸ்டிசி பஸ் செம்ம சத்தம், தலை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10th அடிக்க எடுப்பாங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பஸ் இப்போ பார்த்தீங்களா எடுக்கிறாங்க பஸ்ஸை. டைம் 10:45 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஆயில் நிற்கிது பாருங்க, இவ்வளோ டிராஃபிக்கு. ஸோ அப்படி தான் சுற்றிக்கிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அங்கே டிராஃபிக்கு. ஸோ டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் அப்படி தான் போகிறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சி பஸ்ஸு அங்கேருந்து வரான். ஸோ அங்கே மெட்ரோ பஸ் அதனால தான் இங்கே வந்து ரொம்ப செம்ம டிராஃபிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
நான் ட்ராவல் பண்ண பஸ்ஸை 3 ஸ்டாப் தான் சென்னைக்கு கொடுத்துருக்காங்க. மாதம், ரோஹிணி சிங்ஸு, அப்புறம் இந்த பூந்தமல்லி பைபாஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பூமாரி பக்கம். ஒன்று வந்து சென்னை போர்ட் மதுரவாயல் எக்ஸ்பிரஸ்வே, இந்த போர்ட்டு இந்த ஹைவே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 காரிடார் 5 இந்த மெட்ரோ மாதம் சோழிங்கநல்லூருக்கு போகுது. அது ஒன்றா இருக்குது. இங்கே போவோம். அது பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு போகிற வழி. ஸோ இங்கே பார்த்தீங்களா இதுதான் பார்க்கு. இப்படிக்கா போகிறோம். 153 போகிறான். அவன் கோயம்பேடு தான். இதை பார்த்தீங்களா மண்டாடி சூரிய இந்த படம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய அது இன்னைக்கு தான் வெளியாகுது. இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படம் பார்த்தீங்களா. இந்த சூரிய தெரியுறாங்க தெரியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷால் மகுடம் படம். ஸோ 5 நிமிஷம் ரெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா நைட்டே நல்லா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸு மதுரவாயல் குளோ இன்டர்சேஞ்ச். இது வந்து இன்னதிங்கோ சென்னை இன்னதிங்கோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே ஒரு இலாம்பாக்கம் கோயம்பேடு பஸ்ஸு போகலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் கடை. இங்கே தான் என் அப்பா மீன் வாங்க வர்றாரு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நைஸ் வியூ வெளி சென்னை பார்த்தீங்களா நல்லா இருக்குது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பூந்தமல்லி மெட்ரோ டிப்போ. இதே நல்லா இருக்குது. இந்த பூந்தமல்லி பஸ் நேவே பஸ் டிப்போவில் இங்கே ஸ்டாப் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போகிறான். இதான் மெட்ரோ டிப்போட்டு லைன் 4 காரிடார் 4 தான் ஃபேஸ் 2. இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பைபாஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா August 15, 05 12 AM ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்ரீபெரும்புதூர். இதை பார்த்தீங்கன்னா மெட்ரோ லைனு அங்கே போகுது. ஒரே டக்கடா கரெக்டாக 2 வருஷம் சென்னையில் தான். இதுதான் சென்னையோட பார்டர். இப்படி டக்கடா ஆட்டே போகிறோம். கோட்டை அழகோணம் ரோடு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை ஃபெரிஃபெரல் ரிங் ரோடு. வந்து இதோட இன்டர்சேஞ்ச் பண்ணுறான் தச்சூர் சித்து எக்ஸ்பிரஸ்வே. அது வந்து அந்த எக்ஸ்பிரஸ்வே வந்து சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே இன்டர்சேஞ்ச். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். 2000 years later. ஸோ சித்தூர் லதா ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்ஸ் இது பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் காட்டுறாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் சித்தூர் ரயில்வே ஸ்டேஷன். ஃபஸ்ட் டைம் நான் சித்தூர் ரயில்வே ஸ்டேஷனை பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நான் ஸ்ரீபெரும்புதூரில் தூங்கிட்டு வாலாஜா ரோட்லேயே நான் வாலாஜாலே நான் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் காலை கையெல்லாம் வந்து என்னட்டு ஒரு ரெஸ்ட்டு. எத்தனை ப்ரைவேட் பஸ்மா சித்தூரில் வந்து வேலூருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைவேட் பஸ்ஸு மகாத்மா காந்தி ஸ்டாச்சு. ஒழுங்காக தான் இருக்கா. சித்தூர் டிராஃபிக் போலீஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சித்தூர் பழைய பஸ் ஸ்டாண்டு. இப்போ இடிச்சிட்டாங்க. இப்போ அங்கே புது பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. இப்போ அங்கே போகிறோம் பழமலைன்னா. சித்தூரை வச்சு எப்படி ஸ்வச் பாரத் பண்ணுறாங்க பாருங்களா. கருப்பட்டி காஃபி இருக்குது.
ஏபிஎஸ்ஆர்டிசியில். இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு யா தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்ஸ். ஜர்னி எனக்கு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ நான் வந்து சென்னையிலேருந்து மதுரைப்பள்ளிக்கு ட்ராவல் பண்ண பஸ்ஸு, அது எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு. ஸோ மாதமில் எடுத்து அப்புறம் வந்து மதுரைப்பள்ளி ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விட்டா நம்மளை. அவன் வந்து எது வழியாக போகிறான்னா பூந்தமல்லி பைபாஸு, காஞ்சிபுரம் பைபாஸு, சித்தூர், பழமநேர், பூனூர் வழியாக மதுரைப்பள்ளி போவான். ஸோ நான் வந்து 3 மணிக்கே சித்தூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ஜேர்னி எனக்கு நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். டாட்டா.